கணபதி என்றிட களங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மம் அகலுமாம், கணபதி என்றிட கவலை தீருமே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி பயணிக்கும் பொழுது புயல், மழை, வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் கிரகங்களால் மட்டுமே. உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்து சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆக இப்ப இந்த வார பலன்கள் ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை இது வார பலன்கள். அதே நேரம் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை ஏற்படுகின்ற இந்த வார பலன்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்பட போகிறது, என்னென்ன நடக்க போகுது, உங்கள் தொழிலில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது, திருமணம் நடக்க போகுதா, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா, சொத்து சுகங்கள் வாங்க போறீங்களா, உங்க அனந்தய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா, சொந்தமா தொழில் தொடங்கலாமா, ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த ஆவணியில தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது நடக்குமா, ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் இந்த ஆவணியில சரியாகுமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வார பலன்களை ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இனி நடக்க போறது என்ன, இப்ப நடக்கிறது என்ன, இனி நடக்க போறது என்ன, எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஆனா இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி ஓடும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க தெளிவா. உலகத்துல இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதுல எல்லாருக்கும் பெருமையா 10-100 பேருக்கு நீங்க பெருமையா சொல்லணும். நல்லா சொன்னாரு போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை சிறப்பா பார்க்கலாம். வார பலன்கள் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான மனம் நிறைந்த வார பலன்கள், மகிழ்ச்சியான ஒரு திருப்தியான வார பலன்கள். ஏனென்றால் ஆவணி மாதம் அற்புதமான யோகமான மாதம். சூரியன் ஆட்சி வருகின்ற ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய, பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆதித்யனாகப்பட்டவன், அகிலத்திற்கே அற்புத யோகத்தை வழங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஆதித்யனாகப்பட்டவன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற, அந்த சூரியன் ஆட்சி வருகின்ற மகத்துவமான ஒரு பலன்களை இப்ப மகர ராசிக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஆக 18/8/2025 முதல் 24/8/2025 வரை, ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை, ஆவணி தொடக்கத்திலே ஆவணி மாத பலன்கள், ஆவணி வார பலன்களை நாம் பெருமையோடு சொல்ல, ஒரு மகிழ்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஆனந்தத்தோடு உங்களுக்கு பலன்கள் வழங்கக்கூடிய ஒரு ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இப்ப
பொதுவாக எந்த ஒரு ஜாதகருக்குமே மேஷத்தில் கிரகம் இருக்க வேண்டும், அதே நேரம் சிம்மத்தில் கிரகம் இருக்க வேண்டும், தனுசுவில் கிரகம் இருக்க வேண்டும், கும்பத்தில் கிரகம் இருக்க வேண்டும். ஆக இந்த வார பலன்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய என்றால் சிம்மத்தில் அது மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பது. எந்த ஒரு கிரகம் மகன் நட்சத்திரத்தில் ஜகத்தை ஆளக்கூடிய நல்ல யோகத்தை நிச்சயமாக உறுதியாக செய்யும். மகன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மிகப்பெரிய தன யோகம் செல்வ யோகத்தை உறுதியாக செய்யும். ஆக உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டும் பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பதவி யோகத்தில் தன யோகத்தில் பேரும் புகழும் தருகின்ற யோகத்தில் எல்லாருடைய ஆதரவும் தருகின்ற யோகத்தில் மற்றவரால் நீங்கள் உயரக்கூடிய யோகத்தில் நம்ம சில பேர் இடைஞ்சலாவே இருப்பாங்க. அந்த இடைஞ்சலால் தாங்க முடியாது, தொலையால் தாங்க முடியாது. அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் மற்றவர்கள் ஆதரவோடு உயர்நிலைக்கு அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகம், திடீர் செல்வ யோகம், திடீர் பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடம் பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் மட்டுமல்ல, பேரும் புகழும் கொட்டி தருகின்ற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி வருகின்றார். ஞானகாரன் கேதுவுடன் சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில். அப்ப அடுத்து அது சிம்மம். அடுத்து மகர ராசிக்கு தனஸ்தானம். கும்பத்தில் கிரகம் இருக்கணும், மேஷத்தில் கிரகம் இருக்கணும், சிம்மத்தில் கிரகம் இருக்கணும், தனுசுல கிரகம் இருக்கணும். அப்ப உங்களுக்கு 11ஆம் இடம், அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கனவு நனவாகக்கூடிய ஸ்தானம். 2ஆம் இடம் பணவரஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறார். பணவரஸ்தானம் குடும்பஸ்தானம், அதாவது பணவரஸ்தானம் குடும்பஸ்தானம். அதனால தான் குடும்பத்துக்கு காசு, குடும்பத்துக்கு நல்ல வருமானம் இல்லைன்னா மனுஷன் பாடாத பாடுபட்டுறணும். அப்ப பணவரஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையா இருந்தா சனி ராகு வலிமையா இருக்கிறார். அப்ப மகரத்துக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. நல்ல பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், கல்வியில் சாதனை படைக்கலாம். ஏன்னா அது வாக்கு ஸ்தானம், கல்வி ஸ்தானம் கூட. வாக்கு கல்வி, வாக்கு என்றால் வியாபாரம், கல்வி என்றால் கல்வியால் உயர்வு பெறுவது, வருமானம் பெறக்கூடிய ஸ்தானம். ஆக மூன்றுமே சிறப்பு பெறுகின்றது. சரி, அடுத்ததாக இந்த மகரத்திற்கு 6ஆம் இடம் ஒரு பதிகாரத்துவமான பதவி, நல்ல தொழில், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. அந்த இடத்துல குரு சுக்கிரன் ஆரம்பத்தில் இருக்காங்க. குரு சுக்கிரன் இருக்கிறாங்க. அடுத்து சுக்கிரன் என்ன பண்றாரு, 7ஆம் இடத்துக்கு வந்துறாரு. 7ஆம் இடத்துக்கு வந்தா என்ன, சுக்கிரன் நல்ல திருமண யோகம், வெளிநாட்டு யோகம், திருமண யோகம், வெளிநாட்டு யோகம் உறுதியாக மகர ராசிக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் உறுதியாக. சரி, அடுத்ததாக மகரத்திற்கு 8ஆம் இடம் சூரியன், உலக புகழ், உலக சாதனை, மிகப்பெரிய பதவி யோகம், செல்வ யோகம் தர உலக புகழ் அடையக்கூடிய பல பாக்கியங்களை பெறக்கூடிய பணவரஸ்தானத்தில் பணத்தை கொட்டி தருகின்ற, செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஒரு யோகத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்றார். கேது ஞானகாரன் கேதுவுடன் சேர்ந்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக தெய்வ பலம் அதிகப்படுகின்றது. தெய்வ பலத்தினால் செல்வங்கள் பெறுகின்றது. அதாவது தோஷங்கள் நிவர்த்தி ஆகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மகரத்திற்கு 11ஆம் 4-11க்குரியவர், 4-11க்குரியவர் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல பதவி யோகமும், இடம் வீடு வாசலும், தந்தையால் யோகமும், பதவியால் உயர்வும் பெறக்கூடிய நல்ல இடம். 4-11க்குரியவர் செவ்வாய் 11ஆம் இடம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் மகர ராசிக்கு உண்டு. சரிங்களா? மகர ராசினியர்களே, இந்த வாரம் என்பது இது ஒரு பொது பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். என்னதான் நம்ம பலன் சொன்னாலும் உங்க மனசுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு சில காரியங்களை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. இதை அவர் சொல்லலையே, இது உங்க தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும். அதுக்காகத்தான் உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொதுவா காரகத்துவம், எந்தெந்த காரகத்துவ கிரகங்கள், பாக்கியஸ்தானத்தில் கிரகம் தான் என்ன பதவி யோகம், என்ன இப்படி சொல்லிட்டு இருப்போம்.
ஆனா உங்க மனசுல ஒரு லட்சியங்கள், ஒரு காரியங்கள் நடக்குமான்னு உங்க மனசுக்குள்ள இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். நடக்குமா? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன்னா பிரம்மனால் உருவாக்கப்பட்டது உங்க தலையெழுத்து. உங்க ஜாதகத்துல ஒரு தசாபுத்தின்னு ஒண்ணு ஓடும். சரிங்களா? அதை சரியா கணிச்சு சொன்னா சரியா நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய தெளிவா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நல்லா திருப்தியா தெளிவா கேளுங்க. சரிங்களா? மனசு திருப்தியா கேளுங்க. ஏன்டா இந்த ஆளை பார்த்தோம் தலையில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க 10, 100 பேருக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். அவரை பார்த்தா நல்லா இருக்குங்க, சிறப்பா இருக்குங்க, நல்லா சொன்னார் அப்படின்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? ஆக நல்ல டைம் ஒதுக்குங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலாஜனா. நன்றி, வணக்கம்.